வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த படத்தில் வந்து 3 அரலூசு, 2 பைத்தியம், 1 வயிற்றுச்சல், இதுமாரி ஒவ்வொரு கேரக்டர் பேராக சொன்னார். அதில் 2 பைத்தியம் சொன்னார்ல, அதில் மொதல் பைத்தியம் நான் தான். இந்தமாரி வாய்ப்பை கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தை பற்றி சொல்லணுன்னா 15-20 வருஷம் லுலு சபாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டைலாக்லாம் நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரூம்லேயே எழுதி ஜன்னல் ஓரமாக போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருவா போல். ஆனந்த், முருகாண்ணன், சேது, மாறண்ணன் எல்லாருமே. மாறண்ணனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு கூட பிறந்தாண்ட மாதிரி. நான் நிறைய விஷயத்தை அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நல்லது கெட்டது இருந்தாலும் காதில் துப்பி வச்சுருவேன். ஏன்னா ஒரு கால் சேத்துல மாற்றிக்கிச்சின்னா நீ என்ன பண்ணணுன்னா இன்னொரு காலை வச்சு சேத்துல எடுத்துடு அப்படின்னு சொல்லுவா போல. அதுமாதிரி தப்பு தப்பாக ஒரு ஐடியா கொடுப்பா போல. இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். தீனாண்ணே எங்க என்ன லேட்டு? முன்னாடி வா. மூஞ்சி தான் கொடூரமாக இருக்கும். ஆனால் பேசுறதுல காந்தி, புத்தர், இயேசு மாதிரி பேசுவா போல. இல்லை, அவருக்கு நல்ல விஷயம். வடச்சென்னையில் வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர் தான். இப்போ தான் நானே ஒரு 1000 அடி பட்டத்தில் இருந்து 500 அடி வந்திருக்கேன். இன்னும் 500 அடி வந்துட்டேன்னா நம்ம சேர்ந்தே பண்ணலாம். பெப்சி விஜயன் சார் எங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா? ஐயோ நல்லது. இல்லை, அவர் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அவரை வந்து கலாய்க்கிற மாரி நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காப்புல ஆனந்த். எனக்கே பயங்கர பெரிய பெரிய லெஜண்ட் கிட்டலாம் வேலை பண்ணார். அவரே சொல்லுவார், இந்த பைத்தியத்துக்கிட்ட போய் உட்கார வச்சு ஆனந்த் என்ன ஆனந்த் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். தங்கத்துறையை பற்றி நம்ம சொல்லவானா, இப்போ ரஜினிகிட்ட போயிட்டாப்புல. சந்தான அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, மற்ற ஆர்டிஸ்ட்களை வாய்ப்பு கொடுப்பாங்களோ, ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு காமெடி பண்ணோம்னா அதை மொக்க காமெடி ஆகாமல் அதுக்கு நல்ல கவுண்டர் கொடுத்து, இந்த பூவோடு நாடும் சேர்ந்து மணக்கம்ல, அந்த மாதிரி தான் நாங்கள். அவர் கூட சேர்ந்துட்டாலே எங்கள் காமெடி நல்லாயிருக்கும். இன்றைக்கும் அந்த டீமை வந்து பக்காவாக வச்சுட்டு அது லுலு சபாலேருந்து இன்றைக்கி வரையும் ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க கூட இவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் நானும் உங்கள் டீம் தானே, அது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தீபக், ஹரி, ஆர்ட் டைரக்டர், நிறைய பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விட்டுடுவான்னு நினைக்கிறேன். சுரபி மேடம், கூல் சுரேஷ் பா, இன்னைக்கு புது படம் வந்தாலே ப்ரொமோஷன்ல அவர் தாங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்கே அவர் தான். ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கு, எல்லாமே ரசிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. வேறு நிறைய பேர் எதனா விட்டோன்னா எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் எனக்கு ஒரு 6:30 ஃப்ளைட்டெல்லாம் விடுங்க, எனக்கு கவலைப்படாத. விஜய் மாசம் விட்டார், வேணா விட்டுரு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நன்றி. தந்தானா, நீங்கள் நிறைய படம் பண்ணணும்னா, நிறைய காமெடி நிறைய படம் பண்ணோம். அதனால தான் அப்போ தான் எங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு வரும். இல்லைன்னா எங்களை காமெடிக்கு பஞ்சோன்றாங்க. அது எங்கள் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு. அதனால் நிறைய காமெடி படம் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? தேங்க்யூ, பாய். நன்றி.